இருக்குது. அப்படி நிறைய கதைகள் எழுதி நான் பால்சன் சார்ட்ட சேர்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 100+ ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருந்தேன். அதுக்குள்ளே அமுதசுரபி, கல்கி எல்லாத்துலேயும் வந்து நினைவு சிறுகதை போட்டிகள்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். கதை எழுதுறது, பேட்டி காண்றது. கமல் சாரெல்லாம் வந்து நான் வந்து நிறைய பேட்டி முதல்ல பத்திரிகைகளுக்காக கண்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நான் டெஃபினட்டாக டேரக்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும் பிறந்ததுலேருந்து ஆசைன்னெலாம் சொன்னேன்னா அது போய் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ரைட்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஏதோ ஒரு ஏஜில் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வேறு ஆசைகள் தான் இருந்தது. நான் ரைட்டர் ஆகணுன்னா எனக்கு வந்து எழுத்து, இலக்கியம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், பைத்தியம் மாதிரி. அது வந்து ஒருத்தரையாக எல்லாரையும் தாண்டி வந்தேன் நான். அந்த மாதிரி எல்லாரையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நான் புக்ஸ் படிக்கிறதே தொழில். இப்படி எப்படியாவது திட்டுற போது அவர்கிட்ட என்ன பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டது தான் ரிதமில் கூட ஒரு டயலாகாக வச்சுருந்தேன். நாகேஷ் சொல்லுவார், இவகிட்ட ஒரு வசதி ரிதமில் நான் டயலாகாக வச்சுருந்தேன். அதெல்லாம் எனக்கு நடந்தது டேரக்டர்கிட்ட. ஸோ என்ன திட்டினாலும் 100 ரூபா கொடுக்குற மாதிரி வாங்கிக்கிறாப்ப. நீங்கள் வந்து டெஃபினட்டாக வென் யூ எடிட் அ ஃபிலிம், ஈவன் தோ இட் இஸ் யுவர்ஸ், நீங்கள் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை கரெக்டாக இருக்கா நல்லா இருக்காங்கிற ஆங்கிளில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து டெஃபினட்டாக ஒரு பெட்டர் ஃபிலிம் எடுக்க முடியும். நீங்கள் எடுத்ததுலேயே அதை அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் பெட்டராக கொண்டு போக முடியும். விகடனில் நான் எழுதின ஒரு புது கவிதை ஞாபகம் இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்லும்போது ஞாபகம் வருது. கசாப்பு கடையில் ஆடு மூக்கு மொழியுடன் முழுதாக இருந்தது. கசாப்பு கடையில் ஆடு மூக்கு மொழியுடன் முழுதாக இருந்தது பெயர் பலகையில் அப்படின்னு ஒரு புது கவிதை. இந்த மாதிரி சின்னதாக எழுதி அதையே நானே எழுதுறதே நானே கேலி பண்ணி ஒரு கவிதை எழுதி ஒரு தடவை வந்தது. நகைச்சுவை துணுக்கை நாளைந்தாய் வெட்டி கீழ்கீழாய் எழுதி கனையாழிக்கு அனுப்பினால் கௌரவம் கிடைக்கும் புது கவிதை என்று. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் வந்து 1981லேருந்தே நான் தமிழ் சினிமாவோட கனெக்டடு. அதுக்கு முன்னாடி ஒரு படிக்கிற போது அந்த பீரியட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நான் காலேஜில், ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து ஜென்ரலி இந்த ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. உங்களுக்கெல்லாம் எப்போ சென்னைக்கு முதல்ல டெலிவிஷன் வந்ததுன்னு தெரியுமா? சேட்டலைட் டெலிவிஷனில் சென்னைக்கு டெலிவிஷன் ஒன்று தூர்தர்ஷன் தான் முதல்ல வந்தது. தூர்தர்ஷன் வந்தது யாருக்காவது எந்த வருஷம்னு தெரியுமா? 1975 தான் முதல்ல டெலிவிஷன் சென்னைக்கு வருது. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வருது. அன்னைக்கு நான் டிவியில் இருக்கேன். அன்றைக்கி தாடிலாம் கிடையாது, ஏன்னா நான் கண்மணி பூங்காவில் வரேன். இவ்வளோதான். ஸோ அதுலேருந்து இந்த டெலிவிஷன் கனெக்ஷன்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்குலாம் வந்து மாத்ருபூதம் வந்து விவேக் ஜோக் வழியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். டாக்டர் மாத்ருபூதம் அவர் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவரை வந்து நான் அப்புறம் நடுவில் அவர் வந்து புதிரா புனிதமான என்னென்னோ விஜய் டிவியில் பண்ணி அதுக்கப்புறம் தான் விவேக் அவரை காமெடிக்கெலாம் கொண்டான். ஸோ அந்த பீரியடில் வந்து அவர் வந்து வெறும் சைக்காட்ரிஸ்ட் தான். அவரை ஒரு சைக்காட்ரிஸ்டால் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். சத்யராஜ் வந்து புதுமுக நடிகராக இருந்தபோது இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இவர் நல்லா முன்னுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி தூர்தர்ஷன் டேரக்டர் என்கிட்ட, இவர் பெரியாளாக வருவார்ப்பா சத்யராஜ், இவர் தயவுசெய்து இன்டர்வியூ பண்ணிட்டுனாரு. தகுடு மட்டும்தான் வந்திருந்த பீரியட்னு நினைக்கிறேன். அப்போவே நான் எப்படி இருப்பேன்னு கேட்டிங்கன்னா, மீசியே இருக்காது, தாடியை விடுங்க, ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். ஆக்சுவலாக தாடி வளர்க்க ஆரம்பிச்சதே எங்கள் டேரக்டர் என்ன பண்ணார், நான் முதல்லேருந்தே கொஞ்சம் தமிழ் இலக்கியம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சிந்து பேரவிக்கு அப்புறமே சிந்து பேரவிலே பாதி டப்பிங்லேருந்து நான் ஒரு டப்பிங் இன்சார்ஜாகவும் ஆகிட்டேன் தமிழ் சம்மந்தமாக. ஏன்னா எனக்கு சீனியராக இருந்த சுரேஷ் கிருஷ்ணா வந்து கொஞ்சம் அவர் தமிழ் தான், பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் மலையாளம் கனெக்ஷன்ஸ் நிறைய உண்டு. ஹிந்தி பாம்பேயில் இருந்தார். ஸோ அவர் அசோசியேட்டாக இருந்தால் கூட அவர் இருக்கிற பீரியட்லேயே எங்கிட்ட தான் டப்பிங் இன்சார்ஜ் இருக்கும். அது சிந்து பேரவி பீரியட் புன்னகை மன்னன்லலாம். ஸோ புன்னகை மன்னனில் நான் வந்து ஒரு தம்மத்துண்டு பையன், ஒரு 22 வயசு பையன். நான் வந்து கமல் சாரை வந்து இது கரெக்ஷன் தப்பு, ஏன்னா எங்கள் டேரக்டர் என்ன பண்ணுவாருனாக்கா, பாலச்சந்தர் சார், அது கமலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருக்கு தப்பு இருக்கவே கூடாது. அவர் இல்லாத போது ஒரு டப்பிங் எடுக்க வேண்டியிருந்ததுன்னா அதில் தப்பு வந்ததுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் நானும் வந்து ரொம்ப சின்ன வயசு, அதனால் இளம் கன்று பயம் அறியாதுன்னு கமல் சாருக்கு எல்லாமே கரெக்ஷன் சொல்கிறதே வேலை. வாங்கி கட்டினதெல்லாம் சாதாரணம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து நம்மளை எப்படி ஒருத்தர் மதிப்பாங்க, அதுக்காக வளர்த்தது தான் தாடி.
ஸோ அதனால் தாடி வச்சா கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி இருக்க மாதிரி இருக்கும். 22 ஒரு 26 27 மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக வளர்க்க ஆரம்பித்த தாடி அது. யாரோ விவேக்கை பற்றி சொல்கிற போது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்து விவேக்கோட ஃபேமஸ் டைலாக் தான், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். நான் அதோட உல்ட்டாவை எல்லாருக்கும் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு. அதாவது வந்து இப்படி இருந்தவங்க எப்படியோ ஆகிட்டதை பார்த்துருக்கேன். சாதாரணமாக அவங்க இருக்கும்போது பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு அப்படியே பெரிய ஹைட்டுக்கு போகிறத அவங்க கூடவே இருந்து பார்த்துருக்கேன் நான் நிறைய பேருக்கு. பிகாஸ் பாலச்சந்தர் சார் கூட இருந்ததுனால. விவேக்கோட முதல் படம் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். நாசரோட முதல் படம் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். நாசர் வந்து கல்யாண எதிரிகளில் தான் முதல்ல நடிக்கிறார். உங்களுக்குலாம் நாயகன்லேருந்து தான் அவர் ஃபேமஸ். பட் அவர் முதல்ல நடித்தது வந்து கல்யாண எதிரிகளில் ஒய் விஜயோட ஹஸ்பண்டாக, ஒரு குடிகார ஹஸ்பண்டாக ஒருவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்காரு. வெரி ரா. அதே டைம் தான் யூவி சேதுவோட கவிதை பாட நேரமில்லையும் நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி 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 யங். நாசருக்கு முதல் படத்தில் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். எல்லோரும் எங்கிட்ட கொஞ்சம் ரொம்ப அன்பாகவும் நெருக்கமாகவும் இருப்பாங்க. ஏன்னா டேரக்டரோட வசனங்கள்லாம் எங்கிட்ட தான் இருக்கும். டேரக்டர் வந்து வசனத்தை திட்டினாக்க அடியே விழும். ஸோ அதனால் ஜெமினி அண்ணாவே எனக்கு ரொம்ப வசந்த் இருக்கானான்னு தான் உள்ளே நுழைஞ்சோன்னே கேட்பார். நான் எனக்கா உடம்பு சரியாக லீவ் போட்டால் ஜெமினி நான் டென்ஷன் ஆகிடுவார். டே உங்கள் டேரக்டர் அப்புறம் என்ன திட்டிடுவாரான்னு வந்தோடனே டைலாக் எங்கன்னு கேட்பார். உன்னால் முடியும் தம்பியில். ஸோ பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸோடலாம் அவங்க முதல்ல ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்தபோது விவேக்குக்கு வந்து மனதில் உறுதி வேண்டும்ல, இந்த பீரியட்லேருந்து எல்லாரோடையும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போதே அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு நிறைய பேரை பார்க்குற ஒரு இது கிடச்சிது எனக்கு. ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் டேரக்டர்கிட்ட நான் சேர்ந்த புதுசில் எப்படின்னா, அவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஏதாவது ரொம்ப முக்கியமாக டெஃபினட்டாக ஷேர் பண்ணோன்னா பாலச்சந்தர் சார் அப்படிங்கிற ஒரு ஆள் உங்களுக்குலாம் தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டில் நான் அவரோட என்னோட பர்சனல் அனுபவங்களில் சில விஷயங்களை உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சேர்ந்த புதுசில் வந்து அவரோட ஃபேமிலியில் வந்து அவரோட சன் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, இறந்து போயிட்ட கைலாசம். அதே மாதிரி அவங்க புஷ்பாவும் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. ஸோ அப்படி தான் நான் வந்து டேரக்டர் பாலச்சந்தர் சார்கிட்ட சேர்ந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக பாலச்சந்தர் சார்கிட்ட சேர்த்து விட்டதுன்னு சொல்லணுன்னாக்கா, கலாகேந்திராவில் பாலச்சந்தர் சாரை வச்சு நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண கோவிந்தராஜன் தான் என்னை வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட சேர்த்து விட்டார். அதில் நிறைய காமெடிலாம் உண்டு. பாலச்சந்தர் சார்கிட்ட சேரலாங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வரும்போது நான் போய் 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். சேரலாமா பாலச்சந்தர்கிட்ட? அது ஓகே தானே? அவன் அடிக்க வந்துட்டான்டே, உனக்கு ரொம்ப திமிரிடா உனக்கு அவர்கிட்ட சேரல. எனக்கு வந்து நான் டெஃபினட்டாக டேரக்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும் பிறந்ததுலேருந்து ஆசைன்னெலாம் சொன்னேன்னா அது போய் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ரைட்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஏதோ ஒரு ஏஜில் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வேறு ஆசைகள் தான் இருந்தது. நான் ரைட்டர் ஆகணுன்னா எனக்கு வந்து எழுத்து இலக்கியம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், பைத்தியம் மாதிரி. அது வந்து ஒருத்தரையாக எல்லாரையும் தாண்டி வந்தேன்னா அந்த மாதிரி எல்லாரையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நான் புக்ஸ் படிக்கிறதே தொழில். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் சொல்லணும். அந்தளவுக்கு அது ஒரு வேலை மாதிரி பண்ணிட்டு இருந்த பீரியட்லாம் உண்டு. ஸோ அதனால் நான் ரைட்டர் ஆவேன் தான் நேச்சுரலி நினச்சேன். பட்டு சோத்தில் அடித்த பந்து மாதிரி என் கதையெல்லாம் திரும்பி வரும். எனக்கு டெஃபினட்டாக தெரியும் இன்றைக்கி கதை திரும்பி வரப்போகுதுன்னு. அந்த மாதிரி அப்போல்லாம் ஸ்டாம்ப் வச்சு அனுப்பணும். அவங்க முதலே போடுவாங்க, நீங்கள் ஸ்டாம்ப் வச்சு அனுப்பிச்சா தான் உங்கள் கதையை திருப்பி அனுப்புவோன்ட்டு. பின்ன நான் வந்து ஒரு முள் உதவுகிறதுலாம் கதையை அனுப்பிச்சா கண்டிப்பாக திரும்பி வரும். அது இப்போ தெரியுது, அப்போ தெரியாது. ஆனால் ரொம்ப நல்ல கதைன்னு நான் ரொம்ப நாள் முள் உதவுகிறத பற்றி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு 16-17 இருக்கும். அந்த பீரியடில் நான் விகடனுக்கு வந்து முள் உதவுகிறதுன்னு கதையை அனுப்பிச்சது. அது திரும்பி வந்ததெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற போது ஞாபகம் வருது. பட் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மறுபடியும் பிரேக்கான ஒரு கதை வந்து தினமணி கதையில் வந்தது. அந்த கார்டை இன்னும் கூட மறக்க முடியாது. அப்போல்லாம் ஒரு போஸ்ட் கார்டு, திருப்பூர் கிருஷ்ணன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுடைய கதை பிரசுரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த சந்தோஷம் எனக்கு அதுக்கப்புறம் வேறு நான் கேளடிகன் பண்ணி டைரக்ட் பண்ணால் கூட கிடைக்காது. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி நிறைய கதைகள் எழுதி நான் பாலச்சந்தர் சார்ட்ட சேர்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 100+ ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருந்தேன். அதுக்குள்ளே அமுதசுரபி, கல்கி எல்லாத்துலேயும் வந்து நினைவு சிறுகதை போட்டிகள் எல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். கதை எழுதுறது, பேட்டி காண்றது. கமல் சாரெல்லாம் வந்து நான் வந்து நிறைய பேட்டி முதல்ல பத்திரிகைகளுக்காக கண்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சங்கராச்சாரியார் 3வது சங்கராச்சாரியார் வரும்போது அவரோட பூர்வாசிரமத்துக்கு போய் அவங்க எங்கேருந்து முதல்ல வந்து ஒரு நார்மல் மனுஷனாக இருந்து எப்படி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மாறுறாருங்கிறத பற்றின ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். வாரியாரோட 1 டே தங்கி கிருபானந்த வாரியாரோட ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். ஏகப்பட்ட கட்டுரைகள் நிறைய பத்திரிகைகளில், எல்லா பத்திரிகைலையும். விகடனில் நான் எழுதின ஒரு புது கவிதை ஞாபகம் இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்லும்போது ஞாபகம் வருது. கசாப்பு கடையில் ஆடு மூக்கு மொழியுடன் முழுதாக இருந்தது. கசாப்பு கடையில் ஆடு மூக்கு மொழியுடன் முழுதாக இருந்தது பெயர் பலகையில்.
அப்படின்னு ஒரு புது கவிதை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எழுதி அதையே நானே எழுதுறதே நானே கேலி பண்ணி ஒரு கவிதை எழுதி ஒரு தடவை வந்தது. நகைச்சுவை திணுக்கை நாளைந்தாய் வெட்டி கீழ்கீழாய் எழுதி கனையாழிக்கு அனுப்பினால் கௌரவம் கிடைக்கும் புது கவிதை என்று. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் முதல்ல எனக்கு ஒரு பீரியடில் நெல்லை குரலோன்னு ஒருத்தர் வந்து பெரிய காம்படிட்டராக இருந்தார். எப்படியாவது லைஃப்பில் நெல்லை குரலோனோட நம்ம பெரியாள் ஆயிடணும்னு சின்ன வயசில் மனசில் நினச்சிருக்கேன். நெல்லை குரலோங்கிறவர் யாருன்னாக்கா ரீடர்ஸ் லெட்டர் எழுதுகிற ஒரு பத்திரிகைகளுக்கு. ஸோ நம்மளும் அவர் பேர் இத்தனை தடவை வந்திருக்கு, நம்ம பேர் எத்தனை தடவை வரும், அதில் ஆரம்பித்த விளையாட்டு. அதுக்கப்புறம் கவிதை எழுதுறதுல இவங்களை தாண்டணும், கதை எழுதுறதுல இவங்களை தாண்டணும். இப்படி வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து பொய்க்கால் குதிரையிலேயே அக்னி சாட்சி நடக்கும்போதே நான் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி. நான் அன்சைட் அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு. மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இவன் எதுக்கு இங்கே வரான்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் டேரக்டர் வீட்டுக்கு போயிட்டு டேரக்டர் வீட்டிலேருந்து டேரக்டரோட கூட வருவேன். அதனால் என்னை பற்றி ரொம்ப திட்டவும் முடியாது. ஏன்னா காரில் வரும்போது தனியாக வரான், என்ன பேசுவான்னு தெரியாத ஒன்று. ஸோ அந்த மாதிரி அக்னி சாட்சி பொய்க்கால் கதிரெல்லாம் தாண்டி அச்சமில்லை பற்றி ஒரு சின்ன இன்சிடென்ட் பாலச்சந்தர் சாரை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். முதல்ல அந்த காரில் போகிறபோது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, காரில் போயிட்டே இருக்கும்போது எங்கள் டேரக்டர் என்ன பண்ணுவார், ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பார், நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். அவர் கேட்குறதே எப்படி கேட்பார்னாக்கா, அவன் வந்துட்டானா அப்படின்னு கேட்பார். அவன் வந்துட்டானா நான் சேர்ந்த புதுசு. எனக்கு அது வரைக்கும் அவர் நல்லா வேறு பேசியிருந்தார். பத்திரிகைக்காரன் சின்ன பையனாக இருந்தாலும் நிறைய எழுதுறான், நல்லா எழுதுறான்லாம் ஏதோ ஒரு குட்டி பையனை ரொம்ப மதித்து பேசியிருந்தார் அவர் வீட்டில். ஸோ நான் அது ரொம்ப உண்மைன்னு நம்பிட்டேன். ஸோ அதனால் நான் வேறு அவர் படத்தை பற்றிலாம் கருத்து சொல்லுவேன், அவர் வேறு சீரியஸாக கேட்டுக்குவார். நம்ம கருத்து சொல்லும்போது என்ன நினச்சிருவோன்னா, அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நமக்கு தான் அதை பற்றி எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நம்ம கருத்து சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இவர் பாவம் டேரக்டர், நல்ல வேலை நான் சேர்ந்ததுனால இதுக்கப்புறம் ஃபர்தராக அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த லெவலில் தான் நான் நினச்சிக்கிட்டு அவரோட படத்தை பற்றிலாம் கருத்து சொல்லிட்டு இருப்பேன். அந்த பீரியடில் நான் வந்து அவர்கிட்ட வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆனவுடனே திடீர்னு எல்லாமே சினாரியோவே மாறிப்போச்சு. என்னன்னு அவர் கோவமாக பேசினாலே முதல்ல இவர் இல்லையே நமக்கு தெரிஞ்சவர், இந்த லவ் முடிஞ்சு கல்யாணம் ஆன ஒன்று பேசுகிற மாதிரி, இவர் இல்லையே நமக்கு தெரிஞ்ச பாலச்சந்தருங்கிற மாதிரி, எதுக்கு எடுத்தாலும் பல்ல கடிச்சுன்னு எதுக்கு எடுத்தாலும் கோச்சுண்டு காரில் போயிட்டே இருக்கும்போது சொல்கிறார் திடீர்னு, அவன் வந்துட்டானான்னு கேட்டார். நான் பாவம் இன்னசென்ட்டாக நான் வந்து அப்போ வேறு தாடி இன்னும் வைக்கல, புண்ணிய மண்ணில் தான் வைக்கிறேன். ஸோ அதனால் அவர்கிட்ட தாடி கூட இல்லாமல் பரிதாபமாக அவர்கிட்ட பால் வடிகிற முகத்தோட எவன் வந்துட்டானா சார்னு கேட்குறேன். எவன் வந்துட்டான்னு கேட்குறான் பாரு. இவன் எவன் வந்துட்டான்னு கேட்குறான். இவெல்லாம் உருப்பிடுவானா, இவெல்லாம் டைரக்ட் பண்ணுவானா, எப்படி நீ அசிஸ்டன்ட் டைரக்டரான எனக்கு ஒன்றுமே புரியல. எவன் வந்துட்டானான்னு கேட்காம நான் எப்படி அவன் எவன்னு தெரிஞ்சுக்கிறது? அவருக்கு அந்த திட்டிட்டு டைரக்டர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன தெரியும்? நானே அவர்கிட்ட கேட்டேன், ரொம்ப நல்லா அவர் சிரிச்சு எப்பயாவது பேசுகிற போது வெயிட் பண்ணி விட்டு அதை கேட்டுன்னுட்டு, ஏன் சார் நீங்கள் அதே டைலாக் நான் ஏடி ரொம்ப இருக்கல பின்னாடி வச்சுருப்பேன். எங்கடா போகிறேன்னு விவேக் கேட்டுட்டு, நீ எங்கடா போகிறேங்கிறத நீ எங்கடா போகிறேன்னு கேட்காம நான் வேறு எப்படி தாண்டா தெரிஞ்சுக்கிறதுன்னு, ஏன்னா நிஜமாவே வேறு எப்படி தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் அவர்கிட்ட ஒரு தடவை நல்லா சிரித்து பேசிட்டு இருக்கும்போது, சார் கேட்கலாம், ஏன் சார் எவன் வந்துட்டானா நான் வேறு எப்படி சார் அதை தெரிஞ்சிக்காமல் கேட்குறதுன்னா, அப்போ டேரக்டர் சொல்லி கொடுத்தாரு, நீங்களாம் கற்றுக்கணும் அதை, அதுக்காக உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன், நான் எனக்கு அறிவில்லை அதனால் அப்போது உங்களுக்கு ஒரு வேலை இருக்கலாம். டேரக்டர் சொன்னார், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானடா நான் கேட்க போகிறேன். காரில் போயிட்டே இருக்கும்போது வேறு யாரையோ பற்றியாக கேட்க போகிறேன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு படத்து ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அது வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பொய்க்கால் குதிரையில் கமல் சார் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் அன்றைக்கி நாங்கள் வந்து வீனஸ் காலனி ஷூட்டிங்க்கு போகிறோம்னாக்கா கமல் வந்துட்டானான்னு கேட்க போகிறேன். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, வீட்டுக்கு தான் லேண்ட்லைன் வரும், இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணியிருப்பார். போகிற வழியிலே அவன் வந்துட்டானான்னா வேறு என்ன கேட்க போகிறேன்? நான் வந்து சிவாஜி வந்துட்டாரான்னு கேட்க போகிறேன். நம்ம படத்தில் நடிக்கிறது யார்? கமல் சார். இன்றைக்கி முக்கியமான ஷூட்டிங், கமல் தான் இருக்கார், அவர் வந்துட்டாரான்னு கேட்க போகிறேன். அது உனக்கு தெரியணும்ல அப்படின்னார். அப்போ தான் அது எவ்வளோ கரெக்டு, அந்த வேவ் லென்த்தில் இருந்தோன்னா, அந்த அவரோட இதுலேயே நம்ம இருந்தோன்னா அது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு எனக்கு முன்னாடி வேற ஒரு வாட்டி திட்டு வாங்கின அப்புறம் தான் இது நடந்தது. ஃபஸ்ட்டு வந்தது வந்து அது வந்துச்சான்னு கேட்டார். இதே மாதிரி தான் நான் அதுனா எதுன்னு கேட்டு ஒரு அடி திட்டு வாங்கினேன். அதுனா எதிராக கேட்க போகிறேன். நம்ம எங்கடா போகிறோம்? நம்ம எடிட்டிங் போகிறோம் சார். எடிட்டிங்கில் என்ன வரும்? ரஷ் வரும். வேறு என்னத்தை கேட்க போகிறேன் உங்ககிட்ட? நான் பணம் கேட்க போகிறேன். நான் அவங்ககிட்ட ரஷ் வந்துச்சான்னு கேட்க போகிறேன். அது தெரியும், அது வந்துச்சுன்னா ரஷ் வந்துச்சுன்னு சொல்லணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுது, ஓஹோன்னு. அதுக்கப்புறம் அவர் மனசில் நினச்சி அவர் திரும்புறதுக்கு முன்னாடி, என்ன சார் ரஷ்ஷா சார்? வந்துச்சு சார். அவர் திரும்பவே முடியாது. அதுக்கப்புறம் சார் கமல் சார் தான் சார் வரப்போகிறார் சார். அப்படி அது என்ன ஒரு பெரிய விஷயம். நம்ம கற்றுக்கணுன்னா எங்கள் டைரக்டர் சொல்லி கொடுத்த பாடம் தான் அது. அதாவது பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் அந்த பாயிண்ட்டை. நான் ரொம்ப லைஃப்பில் நிறைய லைஃப் கோச்சாக நிறைய இடத்துல நான் சொல்லி தரும் போதெல்லாம் சொல்வேன், ஒரு தப்போ ஒரு தடவை செய்யுங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு தப்போ ஒரு தடவை இது என்ன பெரிய விஷயம் இல்லை. நம்ம திருப்பி நிறைய அதே தப்பை செய்வோம். நம்மளோடது வந்து லைஃப் வந்து பேர்ன்ட் சிடி மாதிரி, ஏற்கனவே ரெக்கார்டட் சிடி, திருப்பியும் அதை ப்ளே பண்ணுறோம். இல்லை இப்போ பென்ட்ரைவில் ஏற்கனவே இருக்குது, அதே இடத்துலேருந்து நீங்கள் திருப்பி லூப்பில் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி பென்ட்ரைவில் நிறைய சிச்சுவேஷன்ஸ் நீங்களே யோசிச்சுருப்பீங்க. போன வாட்டியாவது நான் கற்றுட்டுருக்கலான்னு உங்கள் மனசில் சப்கான்ஷியஸில் நிறைய தடவை நினச்சிருந்துருப்பீங்க. வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா, அதே தப்பு நீங்கள் முன்னாடி பண்ணியிருக்கீங்க, திருப்பியும் பண்ணுறீங்க. நிறைய தடவை பண்ணுறோம் நம்ம திருப்பி.
டேரக்டரை அடிச்சு சொல்லி தருவார். ஒரு தப்பை ஒரு வாட்டி பண்ணி நீ வேறு தப்பு பண்ணு பரவாயில்ல. ஸோ அந்த இடம் உனக்கு தெரியாது. நீ அதே தப்பை திருப்பி பண்ணிங்கன்னா 2 விஷயம் ப்ரூவ் ஆகுது. நீங்கள் சின்சியர் இல்லைன்னு தெரியுது, அதை கற்றுக்க ட்ரை பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். நிஜமாகவே நீங்கள் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபஸ்ட் யூ ஹேவ் டு டிஸ்அசெம்பிள் தட். அதை டிஸ்அசெம்பிள் பண்ணிங்கனாலே அது என்னன்னு தெரிஞ்சிட போகிறது உங்களுக்கு. டீகன்ஃபியூஸ் பண்ணணும் முதல்ல. ஒரு ப்ராப்ளம்னா என்ன, அந்த ப்ராப்ளத்தை எப்படி டீகன்ஃபியூஸ் பண்ணுறது, எப்படி டிஸ்அசெம்பிள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஏன் அவன் வந்துட்டானான்னு கேட்டால், ஏன்னா அவ்வளோ பெரியவர் வந்து ஒரு விஷயம் இல்லாமல் அவன் வந்துட்டு அவர் ஏதோ ஒரு திங்கிங்கில் இருக்கார். அவருக்கு டக்குன்னு வாயில் பேர் வர மாட்டேங்கிறது. மேபி நம்மளுக்கும் தைராய்டு வந்தோடனே டக்குன்னு பேர் வராத போது தெரியுது இப்போது. அப்போ அது என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ ஏதோ ஒரு ரீசன் டக்குன்னு நம்ம நினைக்கிற வேகமோ நம்ம மனசில் இருக்கிற இதுலேயோ நம்மளோட ஸ்பீட் திங்கிங்லேருந்து நம்மளால் டக்குன்னு அந்த பேர் வாயில் வர மாட்டேங்கிறது. அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நினச்சி இந்த மாதிரிலாம் திட்டெல்லாம் வாங்கி ஒரு டேரக்டர்னாலே ஒரு சின்ன போதுமான நான் இருந்த ஃப்ரெண்ட்லி நிலைமையிலேருந்து ஒரு சின்ன பயத்தோட டேரக்டரோட நான் இருக்கிற பீரியடில் அச்சமில்லை படம் ஷூட்டிங் நடக்குது. ஸோ டேரக்டர் எவ்வளோ சின்சியருங்கிறதுக்காக இன்னொரு பாயிண்ட் சொல்ல வரேன். நான் அச்சமில்லை படம் ஷூட்டிங் நடக்குது. நாங்கள் எல்லாம் வந்து அவுட்டோருக்கு போய் இறங்கிட்டோம். இப்போ கூட பயங்கர வெள்ளமாக, அருவியில் தண்ணியாக பயங்கரமாக. இப்போது இன்றைக்கி நேற்றெல்லாம் இந்த புயல்னால் குற்றாலத்தில் நாங்கள் போய் குற்றாலத்தில் இறங்குறோம், ஷூட்டிங் பண்ணுறதுக்காக போகிறோம். அப்போல்லாம் ஜென்ரலி யூனிட்டில் வந்து நிறைய ரிஃப்ளெக்டர் போர்ட்ஸ் நிறைய இருக்கும். டே டைமில் வந்து பெரிய பெரிய போர்ட்ஸ் நிறைய எல்லாம் போக முடியாது. ஒரு 7, 8, 10, 12 போர்டு இருக்கும். அப்போல்லாம் வந்து ஃபிலிமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸோ அதனால் இங்கே லைட் வந்து நிறைய பண்ணுவாங்க. லைட் நிறைய பண்ணி தான் குறைப்பாங்க. ஸோ அதனால் நிறைய லைட்ஸ் இருந்தது. நிறைய வந்து ஏன்னா திடீர்னு இருட்டிட்டுனாலே டே டைம்லேயே நிறைய வந்து லைட்ஸ் போட்டு தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து ப்ரூட்டுன்னு ஒரு லைட் வந்து இருந்தது. அது மினி ப்ரூட் அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப இருக்கும். அந்த மாதிரியான லைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அந்த லைட்லாம். நிறைய லைட்மெண்ட்ஸ் அந்த லைட்லாம் தூக்கிட்டு போர்டெல்லாம் தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் யூனிட்டு. நாங்கள் எல்லோரும் போய் குற்றாலத்தில் கீழே அருவி விடுற இடத்துக்கிட்ட போய் எல்லோரும் செட்டில் ஆகிருக்கோம். அங்கே போய் இறங்குறோம். நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டேரக்டர் வரார். டேரக்டர் வந்தோன்னே அப்போல்லாம் ரகுநாத ரெட்டி தான் கேமரா. ஸோ டேரக்டர் வந்தோடனே ரகுன்னு தான் கூப்பிடுவார். வர என்ன ரகு எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு இப்படி போட்டுன்னு இப்படி சுற்றி பார்த்தார். நான் வேறு அவர் இப்போ தான் 2வது 3வது படத்தில் பார்க்குறேன். சரி, அருவிலாம் கொட்டிக்கிட்டு இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக பாலுமேந்திரா சார் எடுக்கிற மாதிரி ஏற்கனவே ரொம்ப நல்லா இருக்குது. டேரக்டர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கார், சீக்கிரம் எடுத்துடலான்ற மாதிரி நான் அவரே பார்த்துட்டே இருக்கேன். சீக்கிரம் எடுங்க சார், ஏன் ஏதோ தேடின்னு இருக்கீங்க லொக்கேஷனுங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். டேரக்டர் அப்படியே அந்த இடத்த எப்படி பார்த்துட்டு அந்த அருவி எவ்வளோ எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கு அப்படியே ஃபுல்லாக மேலே பார்த்தார். பார்த்துட்டு ரகுவை கேட்டார், ஏன் ரகு அங்கேருந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. நம்ப மாட்டீங்க, செண்பகாதேவி அருவியில் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கு எல்லோரும் மேலே போனோம். ஹோல் யூனிட் 90 பீப்புள் வித் ஆல் த லைட்ஸ் ரிஃப்ளெக்டர்ஸ். 4 காலில் தான் போகணும். அந்த பாறையிலலாம் பாறையாக இருக்கும், மலையாக இருக்கும், அருவி அந்த பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்கும். எல்லோரும் மேலே போனோம். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன பையன், பெரியவங்க எல்லோரும் இருந்தாங்க. எல்லோரும் கஷ்டப்பட்டு எல்லோரும் மேலே ஏறி அந்த மூச்சு வாங்க எல்லோரும் போய் ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி மேலே செண்பகாதேவினா என்னென்னா எங்கேருந்து ஒரு சமதளத்தில் அந்த வந்து எங்கே கீழே விழுறதோ அங்கேருந்து தானே அது அருவி ஆகும். ஸோ அந்த கேரளாலேருந்து வருது அது. ஸோ அந்த சமதளத்துக்கு மேலே போய் செட்டில் ஆகிறோம் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம். அந்த இடத்துக்கு போனால் அது வந்து கிட்டத்தட்ட இந்த ரோடு முனையில் அந்த ஷாப்பிங் மால்லாம் இருக்கிற இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் அது அகலம். மேலே பார்க்குற போது அவ்வளோ அகலம் இருக்கிற இடத்துல தண்ணி கொட்டின்னு இருக்கு கீழே விழுந்து. அந்த டைமில் வந்து அண்ணாடிஎம்கேலேருந்து யாரோ ஒருத்தர் அந்த டைமில் எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் அந்த செங்கோட்டையில். அவர் வந்து ஒரு கேரக்டர், அவர் டக்குன்னு அந்த அண்ணாச்சி பற்றி ஞாபகம் வருது. அவர் அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள். எங்களுக்கு ஷூட்டிங்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தார். அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து பேசுகிறது வந்து புரியாது, அது பரவாயில்ல. சில பேர் பேசுகிறது நல்லா புரியும், அது ஒரு டைப்பு. கருப்பழனியப்பன், சீமான், நம்ம தெளிவாக இது என்ன பேசுகிறாங்கன்னு புரியும், அது ஒரு டைப். இவர் 2க்கும் நடுவில் இருப்பார். இவர் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே புரியாது, ஒரே ஒரு வார்த்தை புரியும். இந்த ஒரே ஒரு வார்த்தை புரியுறது நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அது எப்படி சொல்லுவேன்னா, அவர் எப்படி பேசுகிறேன்னா ஜெனரலாக வந்து வார்த்தையில் பேசுங்க, ஒரு எங்கே உட்காந்து பேசுங்க எதோ பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி இதெல்லாம் பேசினே திடீர்னு நடுவில் இந்த மாதிரி சரிதா அப்படிம்பாரு. அவர் சரிதா பற்றி என்ன சொன்னார் திடீர்னு நமக்கு ஒரு டவுட் வந்துடும். எல்லாம் புரியாமல் பேசியிருக்கலாம், மொத்தமாகவும் பேசியிருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிகிற மாதிரி நடுவில் பேசுவார். அது என்னன்னு கேட்டோம் போச்சு, திருப்பி புரியாது. அதில் ஒன்று தான் புரியும், மல்டிப்பிளில் போவோம். அவர் ஒரு செம்ம கேரக்டர். அவர் அண்ணாச்சின்னு பேர். அவரும் என் கூட வரார். எனக்கு பாருங்கள் கரெக்டாக அது எங்கே போகிறோம் அப்படின்னா, மேலே ஏறினோடனே நான் அகைன் எதிர்பார்க்குறேன் இன்னசென்ட்டாக. மேலே ஏறினோடனே டேரக்டர் இந்த இடத்துல வச்சு ஷார்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸே கிடைக்க முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குது, அருவி வருது, கீழே கொட்டுறதுன்னு தெரியுது. ஸோ இங்கேருந்து எடுக்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்கேன். டேரக்டர் அங்கே மேலே ஏறினோடனே திருப்பி அப்படி இப்படி பார்த்தாரு. எனக்கு ரொம்ப தைரியம், மேலே இதுக்கு மேலே போகவே முடியாது, மேலே ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி பார்த்தார். ஆனால் டேரக்டருக்கு ஏதோ ஒன்று இருந்தது,
நான் சொல்கிறதுலலாம் ஹியூமர் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவர் மேலே ஏறினவுடனே என்ன பண்ணேன்னா இப்படி பார்க்குறாரு. என்னடா பார்க்குறாருன்னு பார்த்தா அவர் ரகுட்ட கேட்குறாரு, ஏன் ரகு அந்த பக்கம் போனால் என்ன, ஃபஸ்ட்டு அந்த பக்கம் போய் எடுத்துருவோம் அப்படிங்கிறார். எந்த பக்கம்? அந்த ஷாப்பிங் மால்லேருந்து இது வரைக்கும் அருவி கொட்டிகிட்டு இருக்கு, ஃபுல்லாக கிராஸ் பண்ணி எதிர் சைட் போகலாம் அப்படிங்கிறார். அது போனோம். ஃபஸ்ட்டு வந்து செட் அசிஸ்டன்ட் மாணிக்கம்னு ஒருத்தன் இருப்பான், அவன் இடுப்பில் ஒரு கயிறை கட்டிடுவோம் சேஃப்டிக்காக. அவன் வந்து விழறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது. நான் சொல்கிற விஷுவல் புரியுது இல்லையா உங்களுக்கு? இந்த இடத்துல தான் அந்த இதான் கரெக்டாக இருக்குது. இதுதான் அந்த அருவி கொட்டுது இங்கேருந்து. இது ஃபுல்லாக மேலே இருக்கிற சமதளம். நாங்கள்லாம் இங்கே இருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் எப்படி இங்கே அருவி கொட்டுற இடத்துலேருந்து கீழேருந்து மேலே ஏறி இங்கே வந்துட்டோம். இந்த சமதளத்தில் இருக்கோம். இங்கேருந்து அருவி கொட்டுது. டைரக்டர் இந்த இடத்துல நின்றுட்டு சொல்கிறாரு, இந்த எட்ஜில் நின்றுட்டு இந்த எட்ஜுக்கு போகலான்றாரு. ஸோ இங்கேருந்து ஒருத்தன் வயிற்றில் கயிறை கட்டிக்கிட்டு மாணிக்கம்னு ஒருத்தன் இப்படியே 4 காலில், ஏன்னா அவன் கயிறு எங்கள் கையில் இருக்குது, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் அவனை தூக்கிட முடியும். அவன் இப்படியே போய் இந்த பக்கம் இருக்கிற ஒரு மரத்தில் அந்த கயிறை கட்டிடுவான். மரத்தில் கயிறை கட்டிட்டா எங்கள் எல்லாருக்கும் சேஃப்டி. அவன் அங்கே இருப்பான், நாங்கள் எல்லோரும் அதுக்கப்புறம் அந்த கயிறை பிடிச்சின்னு அங்கேருந்து ஹோல் யூனிட் ட்ராவல்டு திஸ் சைட் கேரிங் ஆல் த போட்ஸ். அந்த எல்லா மினி ப்ரூட் லைட் எல்லாத்தோட இந்த பக்கம் வந்து இங்கேருந்து எடுத்தது தான் அந்த அச்சமில்லையில் வர்ற பாட்டு, ஓடுகிற தண்ணியில் பாட்டில் சில ஷார்ட்ஸ் அந்த இடத்துல எடுத்தார். இப்படி வரோம். அப்படி வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இன்னும் என்ன பண்ணலாம் அந்த படத்தோட டைட்டிலில் போட்டிருப்பார் டேரக்டர். நிறைய கேரக்டர்ஸ் பேர் போட்டு மற்றும் மலை அருவின்னு போட்டிருப்பார். மலை அருவியை ஒரு கேரக்டர் மாதிரி டீல் பண்ணி அப்படி ஷார்ட்ஸ் எடுத்திருப்பார். ஸோ இந்த மாதிரி போகலான்னு போகிறார். இப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி அண்ணாச்சி போயின்னு இருக்கார். நான் சும்மா இருக்க முடியாமல் ஒரு ஹியூமருக்காக அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நான் என்னை சீரியஸாகவே ரைட்டர் நினச்சிருந்தேன் அப்போது. ஸோ அதனால் எழுத்தாளன் எனக்கு ஏதாவது தோணாதா, அதனால் நான் போயிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், அண்ணாச்சி இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு. அதாவது இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும்னு கேட்டேன். இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும்னு கேளுங்க. பரவாயில்ல அவ்வளோதான் சொன்னார். அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், பரவாயில்ல அவ்வளோதான் அப்படின்ட்டார். அதோட முடிஞ்சுது. வசந்த் பின்னாடி கேள்வி அடிக்கணும், எடுக்க மாட்டார், பியூர் சினிமாக்கெலாம் வரமாட்டார்ட்டார். ஸோ அந்த மாதிரி அவரோட இப்படி போய் இந்த பக்கம் போய் தாண்டி அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறோம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இது என்ன ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷனில் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணார்னு உங்களுக்கு ஒரு மாதிரி பிக்சர் வருது இல்லை? இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன்னா, அவங்க ஃபேமிலியிலேருந்து அப்போ என்ன பண்ணாங்க, மாமி புஷ்பா எல்லோரும் என்ன பண்ணாங்க, அப்பா இந்த மாதிரி ரொம்ப ஓடுறாரு. அவருக்கு அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஷுட் பி இன் இஸ் 50s. ஸோ 51க்கு அவர் பாடி இந்த மாதிரி ஒயிட் அண்ட் நைட்டை போட்டுன்னு தமுக்குன்னு ஓடுறாரு. பாறைக்கு பாறை குதிச்சு தான் போவார். ஸ்பீடுனா சிங்கம் தான், நிஜமாகவே சிங்கம் தான். ஸோ அப்படி ஒரு ஆள் அவ்வளோ வேகமாக இருப்பார். அந்த சிங்கத்தை லாஸ்ட்டில் காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்த்த ஷார்ட்ஸை என்னால் கம்பேரே பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்த சிங்கம் அது. ஸோ அப்படி இங்கேருந்து அங்கே தாவுவார், அங்கே போவார். அந்த மாதிரி இருக்கிற டேரக்டர் சேஃபாக போகணுங்கிறதுக்காக அவருக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் வைக்கலாம் அப்படின்னு கவிதாலயாலேருந்து முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவரோட ஓன் கம்பெனி. ஜென்ரலி வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அப்போல்லாம் 80sல வந்து கேரவான்லாம் என்னன்னே தெரியாது. 2007 வரைக்கும் கிடையாது அதெல்லாம். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட்டுக்கே கிடையாது. ஸோ ஆர்டிஸ்ட்லாம் சரித்தாலாம் ஏதாவது ஒரு வீட்டில் போய் நான் போய் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வருவேன், அந்த வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது சரி ட்ரெஸ்ஸை மாற்றின்னு வருவாங்க. அப்படி தான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் நடந்துட்டு இருந்தது சினிமாவில். ஸோ அதனால் டேரக்டருக்குன்னு பர்சனல் அசிஸ்டண்ட்லாம் பெரிய விஷயம். பிகாஸ் இது அவருக்கு ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு ஹெல்ப்புக்கு இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்க மாதிரி அவருக்கு வேணால் சேர் போடலாம், காஃபி கொடுக்கலாம், அவரை பக்கத்தில் பார்த்துக்கலாம். மெயினாக அந்த அருவிகளில் அவர் தாண்டி கிண்டி பாறையில் போகும்போது அவருக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி ஹெல்ப் பண்ணி சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக ஒரு பையன் வேணும் அப்படின்னு அவங்க கம்பெனியில் டிசைட் பண்ணி ஒரு நல்ல விஷயம், சுகுமார்னு ஒரு பையன் அவனை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எங்கே போனாலும் முதல்ல டேரக்டர் என்ன பண்ணுவார், பாறைக்கு இந்த பக்கம் வந்துட்டு சுகுமாருக்கு கை கொடுப்பாரு. வாடா உன்னை வேற எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு எங்கே போனாலும் ஐயோ சுகுமாரை கேபி பார்த்துட்ட மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது. ஒரு நாள் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எங்கள் புஷ்பாலாம் கேட்டாங்க, எல்லாம் ஓகேங்க, சுகுமார் சேஃபாக இருக்கான், டேரக்டர் பார்த்துக்கிறாரு, ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவோம். அதாவது அவரோட ஸ்பீடுக்கு யாருமே நிற்க முடியாது. நீங்கள் கூட நீங்களே யாரெல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏன்னா ஜென்ரலாக இன்ஜினியராக இருந்தால் தான் இப்போலாம் டேரக்டர் ஆகலாம் இல்லையா? முதல்ல இன்ஜினியரிங் படிச்சியான்னு கேட்டு தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்க்குறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது படிச்சிருப்பீங்க, வேறு ஏதாவது கம்பெனிகளில் இருப்பீங்க, உங்கள் பாஸை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் நான். ஓகே, டேரக்டரை மாதிரி ஒரு ஆட்களே நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்து ஏதாவது கற்றுட்டு இருப்போம்ல. நான் அதை அனந்த் சாரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். டேரக்டர் வந்து ரொம்ப கோவமாக யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ரலி நம்ம எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அவங்க எதுக்காக திட்டுறாங்களோ அதுக்கு வந்து நம்ம ரீசனிங் கொடுக்குறது. முதல்ல கொடுக்குற ரீசன் என்னென்னா, நம்ம ரீசன் இல்லைங்கிறது. நம்ம எல்லாருக்குமே நம்மளை தவிர மற்றவங்க தானே தப்பு, உலகமே தப்பு, நம்ம மட்டும்தான் ரைட்டு. ஸோ அது கோவமாக ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னொருத்தர் காரணம் சொல்லியோ தப்புன்னோ நீங்கள் ரீசனிங் கொடுத்தீங்கன்னா எங்கள் டேரக்டருக்குலாம் கோவம் வந்து அப்படியே 10 times ஆகிடும். நீங்கள் எதை சொன்னாலும் அதுலேருந்து கரெக்டாக ஒன்று பிடிச்சிடுவார். நீ இல்லை அதை பார்த்துருக்கணும், என்ன சொன்னாலும் மாட்டிப்போம் அவர்கிட்ட.
இப்படி எப்படியாவது திட்டுற போது அவர்கிட்ட என்ன பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டது தான் ரிதமில் கூட ஒரு டயலாகாக வச்சுருந்தேன். நாகேஷ் சொல்லுவார், இவகிட்ட ஒரு வசதி ரிதமில் நான் டயலாகாக வச்சுருந்தேன். அது நான் எனக்கு நடந்தது டேரக்டர்கிட்ட. ஸோ என்ன திட்டினாலும் 100 ரூபா கொடுக்குற மாதிரி வாங்கிக்கிறாப்ப. நீங்கள் மட்டும் உங்களை யாராவது ஒருத்தர் திட்டும் போது அவங்க 100 ரூபா கொடுக்குற மாதிரி மனசில் நினச்சிட்டு ஓகே சார் ரைட் சார் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க கூட இருக்கவனுக்கு அவனுக்கு திட்டே விழாது. கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சுட்டு அவனை கூட பற்றி அவன் எப்படி வாங்கிக்கிறான் பாருங்கிற மாதிரி. திட்டும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வாங்கிக்கணும். there is a distinction. Vent out னு பேர். the person who is in angerல அவர் வந்து he has to vent out all his angers. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லாஜிக் சொன்னாலும் என்ன ரீசன் சொன்னாலும் அது நடக்காது. ஸோ அந்த ஆங்கிரியில் அவங்களுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பேசாமல் கேட்டுக்கணும். அவரை கத்த விட்டுணும். அவரை கத்த விட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசாமல் நீங்கள், எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், நீங்கள் பேசாமல் இருந்தாலே கொஞ்சம் பயந்துருவார் டேரக்டர். என்னடா நம்ம திட்டுறோம், இவன் வந்து பயப்பில்லை. முதல்லலாம் ரொம்ப பயந்துருந்தேன். நான் ஆனந்த் சாரை பார்த்து கற்றுன்ட்டேன். அதனால் என்ன பண்ணேன்னாக்கா அவரை ரொம்ப திட்டினா அப்படியே அவரே பார்ப்பேன். நான் பார்த்தாலே என்ன பார்க்குற அப்படிம்பார். இப்போ 2 மினிட்ஸ் உட்காருங்க சார், நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன், அதை சொல்லு அப்படின்ட்டு அப்படி அந்த ஈகோவை விட்டு கொடுக்காம சொல்லிட்டு அப்படி போயிடுவார். ஸோ அதனால் ஜென்ரலி வந்து நீங்கள் யாராவது உங்களை பாஸ்லாம் திட்டும் போது டமால்னு திருப்பி எதிர்த்து பேசாமல் இருந்து பாருங்கள், ஒருவேளை இந்த அஸ்திரம் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். கேபி சாரோட இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவார். அவர் இப்போ நான் டக்குன்னு உங்களுக்கு அடுத்ததுக்கு போகலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அவர் ஆட் பண்ண ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரொம்ப சின்ன விஷயம் நினச்சி பார்த்தா. ஆனால் ஒரு டைரக்டராக நீங்கள் அந்த ஃபிலிமோடே இருந்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். HML பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாத்தா, காது கேட்காத தாத்தா அப்பா இருப்பார் அவருக்கு. ஸோ அவர் வந்து வீட்டு வாசலில் உட்காந்துருப்பார். சரிதா வெளியிலேருந்து வருவாங்க. வரும்போது வீட்டுக்குள்ளே போகணும். ஒரு அன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக வேறு ஒரு சீன் நான் நிறைய எல்லா டிவிலையும் சொல்லியிருக்கேன். நான் வந்து காமெடி பண்ணி திட்டு வாங்கினது ஐ திங்க் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய தண்ணியில் விட்டு நான் திட்டு வாங்கின கதை தெரியும்ல, இந்தியாவில் அந்த கதை தெரியும்ல. நான் திட்டு வாங்கினது ரொம்ப ஃபேமஸாக சொன்னது இல்லையா, இங்கே ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் யாரும் கேட்கல. ஆனால் நான் எப்படி திட்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த சரிதா கதைக்கு போகிறேன். சரிதா வீட்டு வாசல்னு மட்டும் ஞாபகப்படுத்துங்க, அது சின்ன விஷயந்தான். இங்கே ஏன்னா என்னை பற்றி பொதுவாக ஒரு பெருமை உண்டு. நிஜமாக சீரியஸாகவே என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குலாம் இல்லாத பெருமை. நானும் உங்களை மாதிரி தான் மறந்துடுவேன். ஆனால் நான் மறந்துடுவேங்கிறத ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ அதனால தான் இப்போ உங்ககிட்டே சொல்லி வச்சிட்டேன், ஞாபகப்படுத்து. இந்த எண்ணத்துக்காக அந்த சரிதா கதை வந்தேன் வாசல்லன்ட்டு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா டேரக்டரை வந்து HML ஷூட்டிங்கில் தண்ணி வேஸ்ட் பண்ண டேரக்டருக்கு பிடிக்காது. நிஜமாகவே நீங்கள் சினிமாவில் பார்த்த நிறைய நல்ல கேரக்டர்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாம் அவரோட குவாலிட்டிஸ் தான். உன்னால் முடியும் தமிழ் ஒரு தாத்தா செடி வளர்க்குறாருன்னா டேரக்டர் செடி வளர்ப்பார் பாருங்க, அவரோட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டேரக்டர் ஏதாவது ஐஸ் வைக்கணும்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா வெரி குட் வாடா அப்படிம்பார். அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும். அவருக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். தண்ணியே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பைப்பை திறந்து விட்டு ப்ரஷ் பண்ணுறதை பற்றி எனக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஒரு நாள் யதார்த்தமாக கேட்டார், நீ எப்படி ப்ரஷ் பண்ணுவேன்? இப்படி தான் சார் பண்ணுவேன். டேய் ப்ரஷ் பண்ணும்போது வாஷ் பேசின் என்ன பண்ணுவேன் சார்? திறந்து தண்ணி இருந்தால் தானே சார் வாஷ் பண்ண முடியும். ஓ நீ தண்ணி திறந்து விட்டுருவே, தண்ணி போயிட்டே இருக்கும், நீ ப்ரஷ் பண்ணுவேன். நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். தண்ணியை திறந்து விட்டுட்டு தான் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். அப்பப்போ மூடிடணும். அது எதுக்கு திறந்து விடுறேன்? தண்ணி எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லுவார். பஸ் தண்ணியை வேஸ்ட் பண்ணால் அவ்வளோ அவருக்கு அப்போயும் தண்ணி கஷ்டம்லாம் இருந்த பீரியட் தானே, தண்ணீர் படமே எடுத்துமே. ஸோ அதனால் அந்த அளவுக்கு தண்ணி கஷ்டத்துலேருந்து தானே சென்னை எப்பயுமே இருக்குது. ஸோ தண்ணி வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணால் பிடிக்காதுங்கிற கேரக்டரோட இந்த HML ஒரு மழையெல்லாம் சீன்லாம் வைப்போம்ல. மழைன்னா எப்படி எடுப்போம்? அப்போல்லாம் ஒரு ஃபயர் இன்ஜின் வரும். அந்த ஃபயர் இன்ஜினில் 4 ஹோஸ் பைப் இருக்கும். அதுலேருந்து அவங்க தண்ணி அடிக்க போகிறாங்க. நாங்கள் ரெயின் சீன் எடுக்க போகிறோம். ஒரு வீடு, அந்த வீட்டோட வாசலில் நீங்கள் இப்போ நான் இதான் கேமரா வச்சுருக்கேன், என்னக்கா இந்த இடத்துல கேமரா இருக்குன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு இந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது, நடுவில் வால் இருக்குது, திருப்பி இந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது. இந்த இடத்துல கேமரா வச்சுருக்காரு டேரக்டர். ஸோ இந்த கதவில் உங்களுக்கு என்ன தெரியுதுனாக்கா ஒரு தொட்டில் தெரியுது. அந்த தொட்டிலில் வந்து சரிதாவோட குழந்தை இருக்குது. இந்த கதவில் உங்களுக்கு என்ன தெரியுதுனாக்கா அந்த தொட்டியில் ஆட்டிகிட்டு இருக்கிற தாத்தா உட்காந்துருக்கார். அவர் இப்படி ஃபேஸிங்கில் ப்ரொஃபைலில் உட்காந்துருக்கார். கேமரா இங்கே இருக்குது. அவர் இப்படி தான் ஆட்டிகிட்டு இருப்பார். ஏன்னா அவர் கண்ணு தெரியாது, அவர் ஆட்டிகிட்டு இருக்கார். ஆக்சுவலாக அந்த பெரியவருக்கு அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அங்கேருந்து ஆட்ட முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணோம், இந்த ஷார்ட் எடுக்கிறதுக்காக மழை கிழ பெய்யுது, ஸோ மெனி கோஆர்டினேஷன்ஸ் இருக்கிறதுனால உள்ளே யாராவது அந்த சவத்துக்கு நடுவில் மறைஞ்சிட்டு ஒரு அசிஸ்டன்ட் கதவு இதை தொட்டில் ஆட்டலாம். பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த தாத்தா ஆட்டுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கலாம்னு டேரக்டர் எடுக்கிறார். அதுக்காக எடுக்கலாம். அந்த குழந்தை வந்து மழையில் அவர் கவனிக்கவே இல்லை, தொட்டில் இருக்குன்னு நினச்சி ஆட்டின்னு இருக்காரு. அந்த குழந்தை மழையில் இறங்கி நனைஞ்சு செத்தே போய்டுறது. அதான் கதை. ஸோ அப்படி ஷார்ட் வச்சிட்டாரு. ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் உள்ளேருந்து குழந்தைய வெளியில் விடணும், இன்னொரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து யாராவது உள்ளேருந்து அங்கேருந்து தொட்டில் ஆட்டணும்.
எனக்கு நிறைய சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. அமிர்ஜானே அப்போ பூவிலங்க இன்னும் டைரக்ட் பண்ண போகலன்னு நினைக்கிறேன். அமிர்ஜான் இருக்கார், சுரேஷ் கிருஷ்ணா இருக்கார், சத்யம்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார், இவ்வளோ பேர் இருக்காங்க. நானாக அரைக்குறை அப்போ தான் சேர்ந்துருக்கேன். ஆனால் நமக்கு சனி நாக்கில் இருக்குல்ல. ஸோ அதனால் யார் வந்து அந்த தொட்டில் ஆட்டுறதுன்னு அப்படி ஏதோ ஒரு டிஸ்கஷன் வந்தது. நான் உடனே டேரக்டர் சார் நான் ஆட்டுறேன் டேரக்டர் உடனே அவன் ஆட்டுவான்ப்பா அப்படின்ட்டார். அவ்வளோதான். எனக்கு தெரியாது அது எவ்வளோ பெரிய விஷயம்னு. சரி நான் உள்ளே போய்ட்டு அந்த தொட்டில் ஆட்டுறேன். நான் தொட்டில் ஆட்ட போனால் என்ன பண்ணியிருக்கணும்? நான் தொட்டில் ஆட்டியிருக்கணும். நான் தான் டேரக்டருக்கு மேலே ஆச்சு. அதனால் டேரக்டர் ஒழுங்காக டைரக்ட் பண்ணுறாருன்னு ஒரே கவலை எனக்கு. அந்த குழந்தை கரெக்ட் டைமுக்கு போகுதா, தண்ணி வேறு ஹோஸ் பைப் வந்து ரிகர்சலில் ரொம்ப தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அதில் பார்க்க மாட்டார். குயிக்காக சின்னதாக அப்பா ஓகே இல்லைப்பா தண்ணிலாம் கரெக்டாக வருதில்ல, ஓகே டேக் போகலான்ட்டார். ஸோ குழந்தைய விடுற ஆள் கரெக்டாக குழந்தைய விடணும், ஹோஸ் பைப்பில் தண்ணி கரெக்டாக வரணும், கேமரா வந்து அப்போல்லாம் ஃபிலிமில் அது ஓடணும் கரெக்டாக. டைரக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் நமக்கு தெரியும்ல, குழந்தை வந்து வெளியில் போய் அந்த டைம் ஷார்ட் ஓடுன்னு நினச்சிக்கிட்டு நான் கரெக்டாக குழந்தை வருதா எல்லா கவலையோடையும் இருக்கேன். ஷார்ட் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கட் ஆயிடுச்சு. கட் ஆனவுடனே நமக்குலாம் தெரியும் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு. எனக்கு என்னென்னா யார் தப்பு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன பையன் மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாதிரி அப்படியே வெளில வந்து என்னாச்சு அப்படின்னு வெளில வந்தேன் நான். என்னாச்சுன்னு அவ்வளோதான். ஏற்கனவே யாரையோ திட்டிகிட்டு இருந்தார், சத்தம் பயங்கரமான திட்டு. எவனோ பாவம் மாட்டினா அந்த திட்டுன்னு நினச்சின்னு வந்து அது எனக்கு தான். அதுவும் வேறு டேரக்டருக்கு வழக்கமாக வர்ற மாதிரி கோவம் பற்றியே வழக்கமாக பாரு எப்படி என்னன்னு வேற கேட்டாராம் பாரு. இவனை திட்டுறவங்கிறது கூட உனக்கு தெரியல, அப்போ இவனுக்கு பண்ண தப்பே தெரிலன்னு போட்டு பிச்சு எடுத்துட்டார் என்ன. எனக்கு நிஜமாவே புரியல என்ன தப்புன்னு. சார் என்ன சார் தப்பு என்ன ஆச்சு அப்படின்னு. தொட்டிலாம் ஆட்டினியானார். ஆட்டினா என்னத்தை ஆட்டியிருக்காங்க பாரு அப்படின்னாரு. நான் வந்து இவரை பார்த்துக்கிட்டே இப்படி ஆட்டாமல் அதில் குழந்தை வேறு நிஜமாக இல்லை அது வெளியில் வருது இல்லை, ஒய் ராட்டினம் மாதிரி சுற்றிட்டு இருக்காது. ஃபிலிம் வேஸ்ட்டாக போச்சு, தண்ணி வேஸ்ட்டாக போச்சு. நான் நான் தொட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நான் தொட்டில் பார்த்து தொட்டில் ஆட்டியிருக்கணும். நான் இந்த பக்கம் திரும்பிட்டு டேரக்டர் ஒழுங்காக டைரக்ட் பண்ணுறான்னு பார்த்து இப்படி தொட்டில் ஆட்டினா அது சுற்றுன்னு சுற்றி இருக்கு. பயங்கர திட்டு எனக்கு. சரி இப்போ அடுத்த டேக் போகணும். அடுத்த டேக் போனோடனே நமக்கு உடனே என்ன ஆகுனா அப்போ தான் திட்டு வாங்கின மனசு எவன்டையாவது இதை கொடுத்துட்டு வாழ்க்கையில் நீ தொட்டிலே ஆட்டக்கூடாதுன்னு மனசில் நினச்சிட்டே இருக்கேன். ஓகே அடுத்த டேக் போகலாம், இப்போ யார் தொட்டில் ஆட்ட போகிறா அப்படின்னு உடனே நம்ம கூட இருக்கிற மற்ற அசிஸ்டன்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முட்டாள்னு காமிக்கிறதுக்கா உடனே நான் ஆட்டுறேன் நாங்கள் 2 பேர். எனக்கு ரொம்ப நிம்மதி. அப்பா எனக்கு தொட்டிலே ஆட்ட தெரியாதுன்னு போட்டும் பரவாயில்ல, அவர் மாட்டிக்கிட்டுனா டேரக்டர் உடனே இல்லையே அதெல்லாம் கிடையாது, வசந்த் தான் ஆட்டணும், ஆட்டுறா படா அப்படின்னாரு. இது என்னடா அது விதி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கூட அந்த அச்சமலை ஷாட் பார்க்கலாம். எனக்கு ஒன்று தான் தொழில். இவர் எப்படி டைரக்ட் பண்ணா ஏன்னா அந்த படம் சுமாராக வந்தால் வந்துட்டு போகிறதுன்ட்டு அந்த தொட்டியில் பார்க்குறேன். தொட்டில் உயிரை விட்டு தொட்டில் ஆட்டுறேன். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் பொயட்ரி மாதிரி இருக்கும். அப்படியே ஆட்டுறேன். அந்த ஷார்ட் லென்த்து போயிடுச்சு, ஆனால் கட் ஆகும்போது திருப்பி கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரே திட்டு. சார் எனக்கு வந்து இது இந்த வாட்டி ஷுவராக நான் இல்லை, ஏன்னா நான் தான் கண்ணால் பார்த்துருக்கேன்ல. ஸோ இந்த வாட்டி யாருக்கு திட்டுன்னு அதே மாதிரி வந்தால் எனக்கு தான் திட்டு திருப்பி. எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன எரிச்சலாகவே ஆயிடுச்சு. ஏன்னா என்ன பண்ணாலும் ஒரு மனுஷனுக்கு திருப்தியே இல்லை. இவ்வளோ நல்லா இவ்வளோ பொயட்டிக்காக ஆட்டியிருக்கோம், எதுக்கு திட்டுறாருன்னா சார் நல்லா தானே சார் ஆட்டினேன், ஏன் சார் திட்டினேங்க, இதை ஏன்டா முதல்ல பண்ணல, நீ போன டேக்கில் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு அதுக்காக திட்டு. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது வந்து அவரோட பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னா எவ்வளோ பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அந்த அளவுக்கான பர்ஃபெக்ஷன். ஃபிலிம் வேஸ்ட்டு, அந்த தண்ணி வேஸ்ட்டு போன டேக்கில் இதை முதல்ல நீ பார்த்து ஆட்டியிருக்கலாமேன்னு, ஏன் இதை முதல்ல பண்ணலன்னெலாம் திட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அதெல்லாம் சும்மா ஒரு சின்ன ஷார்ட் ஒன்று சொல்ல வந்தேன்ல டேரக்டர், அது என்ன எப்படி க்ரியேட்டிவாக ஆட் பண்ணிகிட்டே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த அச்சமில்லையில் அந்த இன்னொரு சீனு வெளியில் ஈவினிங் டைமு ஷார்ட் எடுக்கிறோம். காலையிலேருந்து வந்த தண்ணி இருந்தது. டேரக்டர் கேட்பார் அப்படியே அந்த லாரியில் எவ்வளோ தண்ணி இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு கேட்பார். காலையில் எடுத்த சீன் எடுத்து முடிச்சாச்சு. உடனே என்னென்னா இந்த லாரி போயிருக்கலாம், டேரக்டர் அதை இருக்க சொல்லிட்டாரு. சாயங்காலம் இந்த சீனில் வந்து இப்போ ஸ்கிரிப்ட்லலாம் இல்லை, சும்மா ஆட் பண்ணிக்கலான்ட்டு இன்னொரு சீனில் மழை பெய்கிற மாதிரி வச்சுக்கலாம், அந்த ஹோஸ் பைப் அடிக்கட்டும், தாத்தா வெளில உட்காந்துருக்காரு, இவ உள்ளே போகிறா அப்படின்ட்டு என்ன பண்ணார், ஷார்ட்லாம் வச்சாச்சு. வெறும் வீடு வாசல், தாத்தா அதே மாதிரி உட்காந்துருக்காரு, சரிதா உள்ளே போகிற மாதிரி, சரிதா ட்ரெஸ் மாற்றினார் சொல்லிட்டு உள்ளே போகிறபோது மழை பெய்ய போகிறது, நிறுத்துன்ட்டார். நிறுத்துன்ட்டு என்ன பண்ணார், உடனே கிடுகிடுன்னு எனக்கு ஓடி போய் ஒரு துணி எடுத்துன்னு வாடாரு, 2-3 புடவை எடுத்துன்னு வாடானார். அங்கேயே குயிக்காக ஒரு கொடி கட்ட சொன்னார். அந்த கொடியில் அந்த புடவையெல்லாம் போட்டு மழை பெய்ய வச்சுட்டு கேமரா ஓட வச்சுட்டு சரிதா போகும்போது அந்த துணிலாம் எடுத்துன்னு உள்ளே போகிறான்னு ஆட் பண்ணார். சும்மா ஒரு பெரிய விஷயம் இல்லை அது, இப்போ கூட இருக்கும் அந்த படத்தில். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் நினைக்கிறேன் சினிமாங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க, எவ்ரி செகண்ட் தெர் இஸ் அ ஸ்கோப் டு இன்க்ரீஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி இன் எவ்ரி திங். அது வந்து உங்களுக்கு ஷூட்டிங்காக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மிக்சிங்காக இருக்கட்டும், எண்டே கிடையாது. ஏதாவது ஒன்று நிச்சயமாக ஒரு ஸ்கோப் இருக்கும். இஃப் யூ ஆர் ரியலி வித் தட் ஸ்கிரிப்ட் அண்ட் த ஃபிலிம் உங்களுக்கு தோணிகிட்டே தான் இருக்கும். வந்து ஜென்ரலாக வந்து பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும் சொல்வேணும். பெயிண்டிங்க்கும் சிற்பத்துக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் தெரியுமா? இதை கலைச்சிட்டே போவோம். ஸோ இது வந்து பெயிண்டிங் மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், நீங்கள் உருவாக்குறதுல தான் அது போகிறது. இதில் இன்னொரு பெரிய வசதி என்னென்னா, சினிமாவில் தேவையில்லாத எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களே தான் எடுத்திருப்பீங்க, நீங்களே தான் அதை ஷூட் பண்ணியிருப்பீங்க.
எங்கள் டேரக்டரை பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு வந்தார்னா வேறு யாரோ எடுத்த படத்தை அவர் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உயிரை விட்டு இந்த மாதிரி மழையிலையும் கிழலையும் எடுத்ததெல்லாம் என்ன பண்ணுவாருனாக்கா என்ஆர் கிட்டு சார் தான் எடிட்டோ. கிட்டு தூக்கிடுங்க கிட்டு, இது வேண்டாம், இது போர் அடிக்குது அப்படிம்பார். வேறு யாரோ எடுத்த படத்தை அவர் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வென் யூ எடிட் அ ஃபிலிம் ஈவன் தோ இட் இஸ் யுவர்ஸ், நீங்கள் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை கரெக்டாக இருக்கா நல்லா இருக்காங்கிற ஆங்கிளில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து டெஃபினட்டாக ஒரு பெட்டர் ஃபிலிம் எடுக்க முடியும். நீங்கள் எடுத்ததுலேயே அதை அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் பெட்டராக கொண்டு போக முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து எப்படி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கல் பொறுக்கிடுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து இன்னும் பெட்டரான ஃபிலிமாக டெஃபினட்டாக ஆகும். ஒரு சின்ன அஃபினிட்டியோட நீங்கள் அதில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இருக்கும் நேச்சுரலி, உங்களால் இல்லாமல் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை எடிட் பண்ணணும். ஏன்னா எடிட் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுனாக்கா, நம்ம கஷ்டப்பட்டு எடுத்ததெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கும். அதை தாண்டி நமக்கு பர்சனலாக பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும். இந்த பர்சனலாக பிடிச்சதை நீங்கள் கன்ஃபரண்ட் பண்ணணும். எப்போனாக்கா வென் யூ ரியலி வாண்ட் டு க்ரோ ஆர் யூ சம்டைம்ஸ் யூ ஹேட் பி வெரி ஸ்டபர்ன். இதுக்கு எதுவும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து கூட இருக்க எடிட்டரோ வேறு யாரோ சொல்கிறது ரொம்ப நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு ஓப்பன் மைண்டோடு அதை கேட்டு பார்க்கணும். உடனே ஒத்துக்காட்டாலும் என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சம் யோசிச்சுட்டாவது ஒத்துக்கலாம். மறுநாள் காலையில் வந்து அது ஒத்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். யாராவது கூட இருக்கவங்க இது வேண்டானோ வேணும்னோ ஏதோ ஒரு சொன்னாங்கன்னா அந்த ரீசனிங்கோட சொன்னாங்கன்னா, ஏன்னா அந்த ரீசனிங்கிறது ரொம்ப 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 முக்கியம்னு நான் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.